இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 நாளாகமும் 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், காத்திருக்கலாம், அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நலமானதை கர்த்தர் செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லதை மட்டும் செய்கிற தகப்பன். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கலாம், தீங்கு செய்து கொண்டிருக்கலாம், உங்க காரியம் நடக்காதபடி அநேக தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கலாம், உங்களை எரிச்சல் படுத்துகிற அளவிற்கு பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எழும்பி கூட நிற்கலாம். ஆனா ஆண்டவர் நல்லதை மட்டும் செய்கிற தகப்பன். உங்களுக்கு இந்த நாளிலும் கூட எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு அவர் நலமானதை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், கலங்கி போய் இருக்கிறீங்களா? எனக்கு மட்டும் ஏன் நன்மை நடக்கவே இல்லை, எல்லாருக்கும் நன்மை நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நன்மை நடக்கல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு நலமானதை செய்வார். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் நன்மையை செய்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நலமானதை செய்கிற கர்த்தர், உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரை நம்பி இருக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீர் நலமானதை மற்றும் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து அவர்களை ஆசீர்வதிங்க. தீமை செய்கிற மனித கிரியைகளை அழித்து போடுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.